வணக்கம். இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு சுசியம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தட்டைப்பயிறு வந்து இந்த கப்பில் 3 கப்பு எடுத்துகிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 விசில் வச்சு குக்கரில் எடுத்துக்கலாம். 1.5 கப்பு இந்த கப்லேயே 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப்பு இதே கப்பில் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதே கப்பில் 1 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த தட்டைப்பயிறு வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதே போல் நம்ம வெல்லத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதை வந்து நம்ம அரைச்சாச்சு. அரைச்ச பிறகு வெல்லம் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். 3/4 கப்பு தான் போட்டோம். இல்லைன்னா குழன்னு போயிடும். அதனால் அதிகம் பார்த்துக்கிட்டு போடுங்க. நான் 1.5 கப் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டு ஆட்டிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள். வேணும்னா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. அதேமாரி ஒரு பல்ஸில் லைட்டாக போடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா குழன்னு போயிடும். இப்போ வந்து இது உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் உருண்டை பிடிக்கணும்னா கொஞ்சம் வெல்லம் அதிகம் போட்டதுனால இப்படி கொஞ்சம் வச்சுருக்கோம். இல்லைனா கொஞ்சம் நல்லாவே டைட்டாக வரும். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க அரைக்கக்குள்ளே. இப்போ வந்து நம்ம வந்து பவுலிங்கில் மைதா போட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மைதாவும் அரிசி மாவும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. நம்ம தட்டைப்பயிரும் நம்ம வந்து வெல்லமும் அரைக்கக்குள்ளேயே நம்ம ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சாச்சு. இப்போ வந்து இது உருண்டை பாருங்கள். இது உருண்டை எடுத்து நம்ம வந்து மைதா வந்து கரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து இப்படி உருண்டை உருட்டி துவச்சிட்டு அப்படியே எண்ணெயில் விட வேண்டியதான். இதே மாதிரி நாங்கள் எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்கள், தட்டைப்பயிறு சுசியம் செஞ்சாச்சு. சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.